என் அன்பு குழந்தையே, நீ துக்கப்படுவதால் எதுவும் உடனடியாக மாறப்போவது இல்லை. வாழ்க்கையில் இன்பமாக தோன்றும் எதுவும் இன்பமல்ல. துயரம் என்று நீ வருந்துவது நிலையான துன்பமல்ல. நான் உன்னோடு தானே இருக்கிறேன். நீ கால் வைக்கும் ஒவ்வொரு தீய நிகழ்விலும் இருந்து உன்னை நான் காத்து வருகிறேன். எங்கே, இப்போதும் நான் கஷ்டப்பட்டு கொண்டுதானே இருக்கிறேன் என்கிறாயா? உன் வாழ்வில் நடந்த சில விஷயங்களை நீ நினைவுபடுத்தினால் உனக்கு நிச்சயம் புரியும். எங்கெல்லாம் நான் உன்னை காத்தேன் என்று. ஆனால் இப்போது நீ அனுபவிப்பது உன் கர்ம வினை. அதையும் சீர்படுத்தவே உன் அப்பா நான் இருக்கிறேனே. உன் இரக்க குணம், இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுவதை காண சகிக்காத மனம், நீதி நேர்மையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் நான் கஷ்டப்படுகிறேன் என்று நினைக்கிறாய். கெட்டவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கும்போது நல்லதையே நினைத்து நல்லவர்களாகவே வாழ வேண்டும் என்று நினைக்கும் நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று நினைக்கிறாய்? உன்னை போன்ற நல்லவர்கள் பலரும் இப்படித்தான் புலம்புகிறார்கள். இது இன்றோ நேற்றோ அல்ல, காலகாலமாய் நல்லவர்கள் புலம்புவது தொடர்கதைதான். நற்குணம் கொண்ட நீ எஞ்சியுள்ள உன் கர்ம வினைகளையும் தீர்த்துவிட்டு முற்றிலும் சந்தோஷத்தையும் முக்தியையும் பெறுவதற்கே கஷ்டத்தை அனுபவிக்கிறாய். ஆனால் கெட்டவர்கள் தற்போது நன்றாக இருப்பதாக தெரியும். அவர்களுடைய கர்ம காலம் மிகவும் மோசமானதாகவும் கோரமாகவும் அமையும். நீயே உன் வாழ்வில் அப்படிப்பட்டவர்கள் படும் துயரங்களை பார்த்திருப்பாய். அதனால் முதலில் இந்த கஷ்டத்தை என்னால் சமாளிக்க முடியும் என்று நினை. சோர்வு எதற்கு? இது உன்னை பலப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும், செயலை வேகப்படுத்தும், மந்த புத்தியை போக்கும். நீ திறம்பட செயல்படுவாய். உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவுறும் என் தங்கமே. நீ உன் வாழ்வில் நல்ல பெயரோடு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். நீ செய்த பாவங்களை மன்னித்து உன் வாழ்வை நான் ஒளிரச் செய்வேன். வாழ்க்கையில் நீ வாழும் பொருட்டே உன்னை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பதை உணர்வாய். சிலர் உன் வாழ்க்கையில் பெரிய அங்கமாக இருப்பார்கள். அன்பை புரிய வைத்து இருப்பார்கள். அவர்கள் என்றும் உன் நினைவில் இருப்பார்கள். வாழ்க்கையில் ஒருவரோடு யாரும் இறுதி வரை துணையாய் வருவது இல்லை. எல்லோரும் அவரவர் நேரங்கள் காலங்கள் வரும் வரை உன்னோடு இருப்பார்கள். அதே போலத்தான் நீயும் மற்றவரின் தோற்றத்திற்கு. நிலையுள்ள நிரந்தரமான உறவுகள் என்று இருந்தால் நீயும் என்றும் என் உயிராய் இருப்பாய். என் மகனாய் மகளாய் இருப்பாய். உனக்கு நான் 1000 உறவுகளை இந்த ஜென்மத்தில் கொடுத்திருக்கலாம். ஆனால் ஜென்ம ஜென்மமாய் தொடரும் ஒரு உறவாய், என் பிள்ளையாய், உன் தந்தையாய் நாம் என்றும் இருப்போம். என் பிள்ளையான உன் அன்பு உண்மையானது. தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் என்னை நோக்கி வணங்கிய மறுகணமே உன் கண்முன் உனக்கு நான் காட்சியளித்தேன். இப்போது மந்தம் நிறைந்த மனநிலையில் நீ இருக்கிறாய். அது உன் தவறு அல்ல. அது உன்னுடைய நேரம், காலம். அதை தகர்த்தெறிய வேண்டும் என்றால் சாய்நாதா என்று ஒரு முறை அலை. உன் மந்தமான மனநிலையை நான் தகர்த்தெறிவேன். அனைத்தும் சரியாகிவிடும் என் தங்கமே. எதற்கும் கலங்காதே. உன்னை என் கண்வெளியில் வைத்து கண்ணிமை கொண்டு காத்து வருகிறேன். உனக்கான காலம் கனிந்து வரும். உன் வாழ்க்கை பிரகாசமாக ஒளிக்கும். இந்த சாயப்பா மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது உன் நம்பிக்கையை நான் எப்படி கெடுப்பேன்? ஒருபோதும் உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.